அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இறால் கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானோடனே கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு ஸ்பூன் போதுன்றனால நாங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இறாலை அதோட எண்ணெயில் போட்டுருவோம். நல்லா சுருளை வதக்கிக்கோங்க இறாலை, அப்போ தான் உப்பு பிடிக்கும். இப்போது கறி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காய் வெட்டி வச்ச முருங்கைக்காயை அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி. மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க, இறால் எப்படி இறால் முருங்கைக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்ததை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.